தான் 20,000. அற்புதம் நடக்கலைன்னா தரமாட்டேன். இதுதான் சம்பவம். என்ன விசுவாசம் இருக்கிறது சொல்லுங்க? ஒரு விசுவாசமும் இல்லை இவங்கள்ட்ட, எந்த விசுவாசமும் இல்லை. அற்ப விசுவாசிகளே, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அற்ப விசுவாசம். அற்புதத்தை கண்டாதான் நான் விசுவாசிப்பேன்னு சொன்னா நீ அந்தி கிறிஸ்துக்கு பிறந்தவ, நீ ஊழியக்காரி அல்ல. மைக்க நிறுத்திட்டு வேற ஏதாவது வேலைக்கு இன்னும் போ. விசுவாசத்தை நம்ம ஊற்ற வந்திருக்கிறோம், அவிசுவாசத்தை அல்ல. மறுநாளைக்கு என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் 2000 புத்தகம் ஊழியத்துக்கு அதை செய்யாமல் மருத்துவருக்கு பணத்தை கொடுத்து வேலையை முடிச்சுட்டாங்க, கொன்னுட்டாங்க. தாயும் மகளும். இனி நான் இப்போ சொல்கிறேன், நான் அடிக்கடி உங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், நான் பரலோகத்தில் வாசலில் நான் நிற்பேன், என்னை தாண்டித்தான் அவர் தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லுவேன். கொஞ்சம் பெருமையாக தான் சொல்லுவேன், புரோடாக தான் சொல்லுவேன். ஏன்னா பாவம் செய்தால் நான் கண்டுபிடிச்சி போடுவேன். அதனால தான் தாண்டி தான் போக முடியும். நான் இப்போ சொல்கிறேன், அன்னைக்கு அவளுக்கே சொன்னேன், நரகமே தான் உனக்கு. நீ எத்தனை முழங்கால் யுத்தம் நடத்தினாலும், எவ்வளவு பேருக்கு நீ சுவிசேஷம் அறிவித்தால், நீ செஞ்ச இந்த பாவத்திற்கு நரகத்தை ஆண்டவர் அன்றே எழுதிவிட்டார். நீ மிச்ச மீதி எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நியாயத்தீர்ப்பின் காலத்தில் நான் உன்னை அறியேன் என்று ஆண்டவர் சொல்ல போகிறார் என்று சொன்னேன். அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுங்க. ஆக விசுவாசத்தை கிரயம் பண்ணி வித்து விடாதீர்கள், விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள். பைபிளில் சொல்லப்பட்டது விசுவாசி, இது ஒன்று தான், ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தை தான் இவ்வளோ பெரிய புக்கு, இவ்வளோ பெரிய புஸ்தகம். ஒரு வார்த்தை, வேற ஒன்றுமே இல்லை. இயேசுவை விசுவாசி, அவர்களின் பிரமாணத்தை விசுவாசி, அவ்வளோதான். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் உண்டாகும். விசுவாசிக்காத அந்தி கிறிஸ்துகளுக்கு ஒன்றும் உண்டாகாது. கேட்டால் நான் பெரிய மற்றவருக்கா சொந்தக்காரன். அதே மாதிரி தான் பாம்பேல இன்னொருத்தி சொன்னான், அதுவும் இப்படி தான் சொன்னான், இவருக்கு பேரை சொல்லி தான் சொன்னான். தூத்துக்குடிக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பொண்ணை. ஃபர்ஸ்ட் நைட் முடித்ததும் மொத்த நகையும் எடுத்துட்டு அவன் போயிட்டான். நாங்கள் வலை வீசி தேடிட்டு இருக்கிறோன்னு. ஏன் அகசின் ஜம்மாவோட சொன்னா தேடி பிடிக்க மாட்டாரோ? அவர் தானே நீ சொந்தக்காரன்னு சொன்ன, அவர் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொன்ன, ஏன் திருடிட்டு போகிறது அவருக்கு தெரியாதா? அப்போ திருட இந்த ஊழியக்காரர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு, தனி ஊழியக்காரன். ஆனால் இந்த போட்டை அனுப்பி இந்த ஊழியக்காரர் உங்கள் சபையில் வந்தால் எங்களுக்கு காட்டி கொடுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ். அந்த அம்மா இப்போ கல்யாணம் பண்ணி வச்சதையும் அகஸ்டின் ஜெபகுமார், கல்யாணம் முடிஞ்சதும் நகரட்டெல்லாம் பிடுங்கிட்டு அவன் ஓடி போயிட்டான், எங்கே இருக்கான்னு தெரியல. அப்போ தீர்க்க தரிசன கல்யாணம் அல்ல, அது உலக பிரகாரமான கல்யாணம். தீர்க்க தரிசன கல்யாணமாக இருந்தால் அன்னைக்கு அடித்து போட்டுருவார் ஆண்டவர். அல்லேலூயா. அதுவும் பாம்பேயில் தான் அங்கே ஊழியம் செய்தான், தெரியும் ஊழியக்காரி. எல்லாமே ஊழிய குடும்பங்களில் தான் அதிக சோதனைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது, அதிக தரித்திரங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது, அதிக சோதனைகள் வேதனைகள் எல்லாம் விசுவாச குடும்பங்களுக்கு உண்டாகும். எப்படி உண்டானாலும் நீ உயிரோடு இருக்க வேண்டுமானால் கடைசி காலத்தில் விசுவாசம் இல்லை என்றால் நீ செத்ததுக்கு சமா. விசுவாசம் உண்டுன்னா பாகிஸ்தான் யுத்தம் பண்ணாலும் சரி, இந்தியா யுத்தம் நடத்தினாலும் சரி, சீனா போர் எடுத்தாலும் சரி, அமெரிக்கா பாம்பு வீசினாலும் சரி, சைனா பாம்பு வீசினாலும் சரி, ரஷ்யா போட்டாலும் சரி, நம்ம உயிரோடு தான் இருப்போம். விசுவாச பிள்ளைகள் மாத்திரம். கையை தட்டலாமா? அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சொல்தாலும் அத்தனையோ தாங்க பலன் தருவார் அந்தி சந்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம்.
ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11, 12. 8ஆம் அதிகாரம் 11, 12. இதோ நான் தேசத்தில் பஞ்சத்தை அனுப்பும் நாள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, பஞ்சம் மாத்திரவும் அல்ல, திருத்தம். ஜல குறைவினால் உண்டான தாகவும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பெரிய பஞ்சம் ஏதோ வந்து விட்டது என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். உற்சாகமாக கையை தட்டுங்க. இப்போ 25 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லா மண்டபங்களிலும் நற்செய்தி கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள் நடக்கும். இப்போ எங்க கம்மியாக போயிடுச்சா? எல்லாம் குறைஞ்சி போச்சு. ஆகவே இந்த கூலிக்கு மாரடிக்கிறதுலாம் நின்று போயிடும். கேட்ட வசனத்தில் உறுதியாக இருந்தா இன்னொரு சபை நமக்கு தேவையில்லை, இன்னொரு போலியான தெய்வங்கள் தேவையில்லை. வசனம் ஒண்ணுதான். அந்த வசனத்தை உட்கொள்கிறவன் ஜீவனோடு இருக்கணும். அவனுக்கு தாகவும் இல்லை, பசியும் இல்லை. சுவிசேஷ பஞ்சம் வரப்போகிறது. அடுத்த 5 ஆண்டு ஆட்சி காலம், 8 ஆண்டு ஆட்சி காலத்திற்குள்ள கொடிய நிகழ்வுகள் இந்தியாவிலே உண்டாயிருக்கும். அரசாட்சி தோன்றி இருக்கும். ஜாக்கிரதையாயிருங்க. அல்லேலூயா. ஆகவே கொடுமைகள் உங்க மடியிலே, இனி உபத்திரங்கள் உங்கள் தோள்களில, சுவிசேஷ பஞ்ச இனி காதுகளில, உணவு பஞ்சம் உங்க வயத்துல, அடுப்பங்கரை கரு கரு கருன்னு கருத்து போயிருக்கும். ஏனென்றால் அது சமைச்சே ரொம்ப நாளாச்சுன்னு அடுப்பு சொல்லும். அரிசி பருப்பு கிடைக்காது. இலவசமாய் கொடுக்கப்படுகிற இதெல்லாம் இனி ஒன்றுமில்லாமல் போயிரும். ஜனங்கள் இருந்தால் தானே இலவசம். ஜனங்களே இல்லைன்னா அவ்வளோ பெரிய ஆபத்துகள் நமக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அது மனம் திருந்துதல் தான் நமக்கு மிகவும் முக்கியம். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்க வேண்டுமானால் ஆவிக்குரிய சப்தத்தை கேட்டு ஆவிக்குரிய வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த உலகம் சொந்தம். இல்லை என்றால் நரகமே உங்களுக்கு சொந்தம். நம்ம அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவோம், திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு உங்களை சலிச்சு போயிருக்குமே. என்ன பாட்டு? சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவரனை காத்திடுவார். அது விசுவாச பாட்டு. இன்னொரு பாட்டு, இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம் மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனை இந்த பாட்டை மட்டும் பாடுங்க, பிரச்சனையே தீந்துரும். அதிலே விசுவாசம் அடங்கி கிடக்கிறது. இந்த தெய்வம் நாம் இப்போ ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம், நல்ல தெய்வம். மரண வரியந்தான் நம்மளை நடத்த போகிற தெய்வம். சாவும் வரைக்கும் நம்ம கூட இருக்கிற தெய்வம், ஓடி போகிற தெய்வம் அல்ல. சாகும் வரைக்கும் நம்மளோட இருந்து நடத்துகிற தெய்வம், கரம் பிடிச்சி நடத்துகிற தெய்வம். அப்போ அதே பாடுனா என்ன? 24 மணி நேரம் பாடுங்க. எல்லா பொக்கிஷ சாலைகளையும் ஆண்டு திறந்து தருவார். எல்லா விதமான விடுதலையும் வரும். ஆகவே திரும்ப 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 இது பாடுனதுனால திரும்ப திரும்ப நம்முடைய விசுவாசம் கட்டப்படுகிறது. ஒரே பாட்டை திரும்ப திரும்ப பார்த்தா திரும்பி பார்ப்பாரா இல்லையா? திரும்பி பார்ப்பாரா இல்லையா? பிரதர் சொல்லுங்க, திரும்பி பார்ப்பாரா இல்லையா? பைத்தியக்காரன் ஒரே மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான் இல்லை, அவனை எல்லாரும் பார்ப்பான், என்னவா பேசிக்கிட்டு இருக்கிறான்னு. அதே மாதிரி நம்ம திரும்ப திரும்ப அந்த பாட்டை பாடுவான், பரலோகத்திலேருந்து பார்ப்பார். அதில் விசுவாசம் இருக்குது. மரண பரியந்தம் அவர் நடத்த போகிறார். மரண பரியந்தம் நான் உம்மோட இருப்பேன், உங்கூட வருவேன், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஐ டோன்ட் கேர், நீர் மாத்திரம் என்னோட இருக்க வேண்டும், நான் உம்மோட இருப்பேன். இதுதான் பாடல். அவை திரும்ப திரும்ப பாடலில் ஒன்றும் சலிப்பு வேண்டாம், உற்சாகம்தான் வர வேண்டும். அல்லேலூயா. ஆகவே உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்கிறது? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் அதிகாரமே எழுந்திருந்து ஆமென். யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவர் தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி புத்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை நம்பு, அவருடைய தீர்க்கதரிசியை நம்பு. ஏன்னா தீர்க்கதரிசிகள் மூலம் தான் சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அப்போ நம்பணும். நீங்கள் நம்பினாதான் ஆண்டவர் உங்களை நம்புவார். முதல்ல அவரை நம்புங்க, அவருடைய வேதத்தை நம்புங்க, அதான் உறுதிப்பாடு. அப்போ சுவிசேஷம் உங்கள் காதுகளிலே வந்து கொண்டிருக்கிறது, இனி வராமலே போகும். கோவை மாவட்டத்தில் கர்மத்தம்பட்டி என்ற ஒரு ஊர் இருக்கு. கர்மத்தம் புல் பேர் சொல்லுது கர்மத்தம்பட்டி. அந்த ஊருக்கு நாங்கள் ஒரு முறை போனோம். ஒரு சகோதரி நூல் ஆலையில் வேலை செய்கிறவள். நூல் ஆலை வேலை செஞ்சு அவளுக்கு அந்த இளைப்பு வியாதி, குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. இவ வேலை செஞ்சாதான் காப்பாற்ற முடியும். அந்த பிள்ளை இந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டு என்னை கூப்பிட்டு நாங்கள் 2 பேராக கடந்து போகிறோம். ஆள் தட்டியாக இருப்போம், பொண்ணு பயங்கர கம்பீரம், ஆனால் உடல் பலவீனம், எழுப்பு வியாதி. இன்றைக்கு வேதத்தில் சொன்ன மாதிரி கொளுத்தவர்களுக்குள்ள இளைப்பை அனுப்புவேன், அனுப்பிட்டாரு. இப்போ வேலை செய்ய முடியல. தகப்பன் கோவை மாவட்டத்தில் இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். அதாவது இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான். ஆகவே தகப்பன் இல்லாத வீடு, தங்கை படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மகள் இந்த வியாதியோடு போராடி அந்த கம்பெனிக்கு போனால் இந்த மாதிரி வியாதியை கொண்டு நீ வேலைக்கே வராது என்று திருப்பி அனுப்பிவிட்டாங்க. குடும்பம் பஞ்சத்தில் இருக்கிறது, சாப்பிடுவதற்கே வழி இல்லை. அந்த காலகட்டத்தில் அழைக்கிறார்கள். கடந்து சென்றோம். கடந்து சென்று அந்த வியாதியை கர்த்தர் அந்த ஸ்பாட்டிலே சுஸ்தமாக்கினார். அந்த இழப்பு வியாதியை கர்த்தர் சுஸ்தமாக்கி, அவருடைய பாவம், அந்த குடும்பத்தினுடைய சாபத்தை கழுவி அந்த இழப்பு வியாதியை சுஸ்தமாக்கிட்டு வெளியே நாங்கள் திரும்பணும். டாட்டா சொல்லிட்டு வெளியே வந்தாச்சுன்னா ஆண்டவர் சொன்னார், திரும்பினேன். அந்த அம்மா காதில் போய் ஒரு சொடு கொடுன்னாரு. பேசுனா காமெடியாக இருக்கும். அம்மா காதில் போய் சொடு கொடுன்னாரு. இப்போ கர்த்தருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியணும். என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஏன் சொடுக்கூடணும், எதற்கு சொடுக்கூடணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறது இல்லை. என் வியாதிக்கே நான் கேட்கறது இல்லை, எனக்கு பஞ்சத்துக்கே நான் அவர்கிட்ட கேட்கறது இல்லை. என்னை அழைத்தவர் நீர் நடத்தும், அவ்வளோதான் மேட்ரு. நான் போய் சொடுக்கூட்டேன். உடனே வாசல் சொடுக்கூட்டு திரும்பினதுமே பாஸ்டர் என காது கேட்கிறது என்று சொன்னார்கள். உற்சாகமாக கையை தட்டுங்க. அப்போ நான் கேட்குறேன், இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணேன், அப்போ அவனுக்கு காது ஒன்றும் கேட்கலையா? 40 வருஷம் ஆச்சு பெருசு, 40 வருஷமா எனக்கு காதை கேட்காது. என் புருஷன் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இருந்தான், சண்டை வந்தது, தடுத்தேன், ஓங்கி அடித்தான், அன்னைக்கு செவிடா மாறினேன். 40 வருஷமா புருஷன் வரல, காதும் கேட்கல. நீங்கள் விட்ட ஒரு சொட்டுக்கல காது திறந்தது. அல்லேலூயா. எண்ண முடியாத, எண்ணி பார்க்க முடியாத அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன் சொன்ன தேவன் 40 வருஷம் மருத்துவமனை போயிருப்பாங்களா? 4 நொடி கூட இல்லை. அவருக்கு ஒரு நேரம் உண்டு. சொடுக்கு கட்டளை இட்டு மோசையை பார்த்து என்ன சொன்னார்? கோலை நீட்டுன்னு தானே சொன்னார். அது சொல்லும்போது கோமாளித்தனம் மாதிரி இருக்கும். ஜனங்கள், திரளான ஜனங்கள் கடற்கரையில் நிற்கிறார்கள். பார்வோன் படை வந்து கொண்டு இருக்கிறது. சமுத்திரம் ஆர்ப்பரித்து நிற்கிறது.
இடது பக்கம் வலது பக்கம் பாலைவனம். எங்கே போய் தப்போது? ஒருவரா 2 பேரா? 6 லட்சம் யுத்த புருஷர்கள், 6 லட்சம் யுத்த புருஷருடைய தாய்மார்கள், 6 லட்சம் யுத்த புருஷருடைய பொண்டாட்டிகள், வைப்பாட்டிகள், கொழுந்திமார்கள், அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி, அவருடைய பிள்ளைகள், சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள். அப்ப எத்தனை கோடி மக்கள்? ஒரு கணக்கை போட்டு பாருங்க, பிரமிப்பா இருக்கும். வெறும் 6 லட்சம் அல்ல, யுத்த புருஷர்கள் தான் 6 லட்சம் பேர். இந்த 6 லட்சம் யுத்த புருஷருக்கு தகப்பன்மார்கள் உண்டா இல்லையா? தகப்பன் இருப்பார் இல்லையா? அப்போ 6 + 6 12 ஆச்சு. தாய் 6 லட்சம் தாய்மார்கள் 18 ஆச்சு. குடும்ப கட்டுப்பாடு இல்லை அன்னைக்கு. குடும்பத்துக்கு 10 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்போ எத்தனை கோடி ஆச்சு? பெருக்கி பாருங்க. சந்ததிகள், அக்காளுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், அவங்களுக்கு பிள்ளைகள் உண்டாயிருக்கும். அடுத்த ஆடு மாடுகள் ஜீவராசிகள் எல்லாமே நிற்கிது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் மோசேட்ட? ஏய்யா எங்கிட்ட வந்து நிற்கிற, உன் கையில் என்ன இருக்கியா கோல், நீட்டுன்னா சொன்னார். நீட்டுறா. அவன் எதுவும் யோசிக்காம நீட்டுனான். சமுத்திரம் 2ஆக பிளந்து நின்று ஒரு கட்டாந்தரை போல சகதி இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி இருக்கிறார் அல்லவா நம்முடைய தெய்வம். அவரை நம்ம தெய்வம், நல்ல தெய்வம் என்று சொல்லுவதில் என்ன தவறு இருக்கிறது? உற்சாகமா கையை தட்டுங்க. மற்றவர்கள் ஆராதிப்பது வேற, அம்மா ஆராதிப்பது ஜீவனுள்ள தேவன், கூப்பிட்டா ஓடி வருகிற தேவன். ஆகவே விசுவாசத்தை விட்டுவிடாமல் உறுதியாய் அவர் மேல் பற்றி இருக்க வேண்டும். அற்புதத்துக்கு ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் யார் தடுத்தாலும் நிற்காது. ஹல்லேலூயா. அவருடைய விடுதலை. ஹல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் வரும்போது கூறிய பிச்சுக்கிட்டு தான் வரும். நமக்கு விடுதலை அந்த மாதிரி நேரத்தில் நமக்கே வந்து சேரும். உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.